அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். பன்னீர் புர்ஜி இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்கின பன்னீரை வச்சு பன்னீர் புர்ஜி செய்ய போகிறேன். பன்னீரை ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்து அதோட ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே ஆயிலில் கொஞ்சம் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் இது நல்லா சாஃப்டாக வெந்தால் போதும், நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த தக்காளி வேகிறதுக்கு தான் டைம் தேவைப்படுது. இதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நார்த் இந்தியன் ரெசிபின்னு சொன்னாலே அதில் கண்டிப்பாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துவாங்க, நெய் சேர்த்துப்பாங்க அதிகமாக. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும் இல்லையா, அதனால் 1/2 கப் தண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு 2 நிமிஷம் விட்டுற போகிறேன். நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கிரேவியும் திக்காக கிடச்சிக்கும். மசாலாவும் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஆயில் பிரிஞ்சிருந்தால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இல்லையா, மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ க்ரீன் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சதை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எல்லோ ரெட்டு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. க்ரீன், ரெட்டு, எல்லோ 3 கேப்சிகமே போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். இப்போ துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. நார்த் இந்தியன் ரெசிபின்னு சொன்னாலே கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேர்த்துவாங்க, அதோட நெய்யும் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கல, நீங்கள் சேர்த்துக்கங்க. ஓகே, இதோட ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கங்க. நான் ஒரு கையளவு மல்லித்தலை கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நெய் 2 ஸ்பூன் விட்டுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பன்னீர் புர்ஜிக்கெலாம் நெய் தாராளமாக விடுவாங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. நான் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேன். இப்படி தாங்க இருக்கும், திக்காக இருக்கும் பன்னீர் புர்ஜி. பன்னீர் தான் நிறையா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாளைக்கு வர வீடியோ இது. இந்த தேங்காவோட என்னெல்லாம் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.